யுஜித் ரிகான் அவங்க பாட்டி தனலட்சுமி. வெல்கம். Subartana ma'am, kindly come on stage to give the lucky draw prize. Energetic students through the sports prize distributor. So, Subartana ma'am and Shubha ma'am, Shobana ma'am, kindly come on to the stage. Akshaya second prize, Kayalvili third prize. Or kindly encourage our kids. Cup arranging, Kashini first prize, Latika second prize, Sai Vaishnavi third prize. Chair moving, Subiksha first prize, Darshini second prize, Elilini third prize. Objects collection, Arham first prize, Jaden second prize, Arulkumaran third prize. Water filling, Subin first prize, Adav Praveen second prize,
Magilan third prize. Sorry. Snow bowling, Selva first prize, Kavin second prize, Tarun third prize. Water filling, Subin first prize, Praveen second prize, Magilan third prize. Balancing walk, Yujit Rigan first prize, Niralya second prize, Kavinesh third prize. Senior KJ Kids, Napkin Walk, Akshita first prize, Veda second prize, Kanish. Ball throwing, Tarunika first prize, Veerabagu second prize, Bala Atvik third prize. Balancing activity, Mukul first prize, Advait second prize, Lingesh second prize. Memory game, Uday first prize, Janvi second prize. Next pre-KG, ball balancing, Arnika first prize, Adira second prize, Venba third prize. Elephant walk, Krisha Sri first prize, Lakshara second prize,
Sri Vaishnavi, third prize. Next, frog jump. Mahil Mitran, first prize. Sai Adiran, second prize. Balanidhilan, third prize. Matching activity. Ashwant, first prize. Arnika, second prize. Sorry, Arvika. Adira, third prize. Matching activity. Done with first prize. Shobana ma'am, kindly stay back on stage. Now I invite our chief guest to share a valuable words with us. So good morning everyone. Happy எல்லாரும் இருக்கீங்களா? Happy Women's Day. நிறைய விமென்ஸ் இங்கே இருக்கீங்க. ஸோ ஹஸ்பண்ட்ஸும் நிறையா பேர் இருக்கிறதுனால இந்த ஒரு டேயில் நாளைக்கு தான் விமென்ஸ் டேனா கூட நாங்கள் நாள்தோறும் உங்களுக்காக வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து எல்லா விஷயமும் பண்ணுறேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிளாப் மூலமாக ஒரு விமென்ஸ் டே விஷஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, எதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லை. ஆமாவா இல்லையாங்க? ஆமாம், அதை பற்றி பேசக்கூட நமக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரியப்படுத்த நேரம் இருக்கும், பேசுகிறதுக்கு நேரம் இருக்கும், இந்த மாதிரிலாம் விஷஸ் நாங்கள் வாங்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். அண்ட் கம்மிங் பேக், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. உங்கள் குழந்தைங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு முன்ன ஸ்டேஜில் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ப்ரீகேஜியில் ஃபஸ்ட்டு எப்படிங்க வந்து விட்டுருப்பீங்க உங்கள் பிள்ளைங்கள? அழுதுட்டு குட்டியாக அம்மா அம்மான்னு கத்திட்டு அந்த டைம் விட மனசு இல்லாமல் வந்திருப்போம். சாதாரண விஷயம் கிடையாது. 10 வருஷத்தில் ஒரு 5 கிட்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய புதுமையான விஷயங்கள் செஞ்சு குழந்தைங்கள அவ்வளோ தூரம் மேம்படுத்தி கொண்டு வர மாம் அண்ட் கிட்ஸ்க்கு ஒரு நல்ல கிளாப் கொடுத்துடலாம். சூப்பர். என்னங்க மாம் அண்ட் கிட்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க, டேட் அண்ட் கிட்ஸ்ன்னு வைக்கலாம் இல்லை? யாரா யோசிச்சிங்களா? ஏன் அப்படி வச்சுருக்குறாங்க சொல்லுங்களேன். மேமே யோசிக்கிறாங்க, ஐயோ நீ ஏன் வச்சோம் அப்படின்னு. ஏன் அப்படி வச்சுருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பா கிட்டேருந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, பிள்ளைங்க நாலேஜ் எடுத்துப்பாங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க, சேஃப்டி ஃபீல் கொடுக்கறது அப்பா கண்டிப்பாக இல்லைன்னு இல்லை. ஆனால் 3/4 வயசு நேரம் யார் கூடங்க இருக்காங்க குழந்தைங்க? நம்ம கூட தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யலைன்னா கூட அம்மா வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அட் த சேம் டைம் அம்மா கிட்ட இருந்து தான் அது வந்திருக்கும்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடஞ்சி போகாமல் இருந்தாங்கன்னா அது அம்மா கிட்ட இருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ மேஜர் என்னன்னா குழந்தை இருக்குன்னா அம்மாவோட கையில் தான் அது இருந்து வளரும். ஸோ மாம் அண்ட் கிட்ஸ் ப்ரைடுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரைட் மாம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்து ஒரு குழந்தைய கொண்டு வரேன். அந்த ப்ரைட் மோஸ்ட்லி அப்பாவை தாண்டி அம்மாவுக்கு அதிகமாக எல்லாருக்குமே முன்ன காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான். அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? உண்மையான விஷயம் இல்லையா? ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு குழந்தை உண்டானப்போ எப்படிங்க இருந்தது? எப்படி இருந்தது? எவ்வளோ பெரிய கஷ்டம் தாண்டிலாம் சில பேர்லாம் நம்ம குழந்தை பெற்றிருப்போம். நான் பாட்டை ஒரு லைன் பாடுறேன், சரியா? கண்கள் நீயே, காற்றும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. ஒரு நிமிஷமும் அந்த குழந்தைய தவிர நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஜென்ஸும் பாருங்களேன், என் பிள்ளை என்ன பண்ணுது வயிற்றுல, என் பிள்ளை என்ன பண்ணுது, சாப்பிட்டியா ஒழுங்கா, எல்லாமே கேட்டிருப்பாங்க. அந்த சின்ன வயசில் அந்த வயிற்றில் இருந்த சுகத்தை எல்லாத்தையும் தாண்டி குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துட்டு வரோம், ஓகே. ஆனால் வளர்ந்தப்புறம் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஏன் ஒரு சீஃப் கெஸ்ட்டில் ஒரு ஸ்பீச் சொன்னாங்க, குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு. எல்லாரும் செம்மையாக தான் குழந்தை வளர்க்குறோம் இல்லையா? குழந்தை வைக்கிறது கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்காங்க? இந்த காலத்தில் உண்மையாக சொல்லணும், கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக தாங்க இருக்குன்னா சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்குல்ல, கேட்டதெல்லாம் வாங்கி தர வேண்டியிருக்குங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேதுங்க. நம்மளால் அவாய்ட் பண்ண முடியலங்க. என்ன பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளை இல்லை, நம்மகிட்ட தானே கேட்கும், வேறு யார்கிட்ட கேட்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, வளர்ந்தப்புறம் எந்த ஒரு விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டே நீதியா நான் சொன்னாங்க, அந்த முதல் 1 to 5 வயசு வரைக்கும் நம்ம எந்த விஷயங்கள்லாம் குழந்தை கொடுக்குறோமோ அதெல்லாம் பேஸ்மெண்ட்டாக வாரிட்டு வரும். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்களேன், உங்கள் குழந்தையோட ஃபஸ்ட் ஸ்மைல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்மைல் மறக்க முடியாது. முத பேசின வார்த்தை மறக்கவே முடியாதுல்ல. ஸ்கூலில் விட்ட நாள் மறக்க முடியாது. இதே மாதிரி அந்த குழந்தையோட வளர்ச்சியில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அது யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. எந்தெந்த விஷயங்களை எல்லாருமே செமையாக குழந்தை வளர்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் மேம்படுத்துறது மூலமாக குழந்தை வளர்ப்பு இன்னும் பிரமாதமாக அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜென்ரலாக சில கொஷின் கேட்குறேன், ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன ஸ்டோரியில் ஆரம்பிக்கலாமே. ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு கையை பிடிச்சி கூட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு டே எப்படிடா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே ஓகே, ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டியா, என்ன கற்றுக்கிட்ட இன்னைக்கு? இன்னொன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு, என்னடா நீ போயிட்டு இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த ஒன்றும் தெரிலன்னு சொல்கிறான்னு. அடுத்து ஒரு 1 வீக் ஆகுது, எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கணும்னு, இன்றைக்கி ஏதாவது கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா தெரிலன்னொன்னையும் டெய்லி ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேலை பார்க்க போயிட்டாங்க. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நைட் பக்கத்தில் வர்றான், அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இன்னைக்கு நான் அளவே இல்லைம்மா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு அதோட உலகத்தில் ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறது சாதாரண விஷயமா இருக்கும். அதோட தாட் அன்னைக்கு லேர்ன் பண்ணது என்னன்னா, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நான் அழமாட்டேன் போல், ஸ்கூல் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ அவங்களோட உலகத்துக்கும் நம்மளோட உலகத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள், சில விஷயம் மாறுறது அப்படின்றது தான் புரிதலில் ஒரு முக்கியமான மாறுதலான விஷயம். வீட்டுக்கு குழந்தைங்க வந்தோடனையும் என்னெல்லாம் பண்ணுவோங்க? வந்த உடனே நம்ம கேட்குற கேள்வி என்ன? ஓகே, வேற என்ன கேட்போம்? லஞ்சு சாப்பிட்டியா? அப்புறம் என்ன கேட்போம்? பென்சிலை தொலைச்சிட்டியா, பேனாவை தொலைச்சிட்டியா, ரப்பர் எங்க, இப்பவும் அழுக்காக்கிட்டியா, சட்டையா, ஒன்றும் பண்ணலையா, வேற என்ன கேட்போங்க? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம நிறையா கேட்போம், கரெக்டா? குழந்தைங்க வந்த உடனே கேட்குற விஷயங்கள் என்னன்னா இது மட்டும்தான். என்னெல்லாம் நீ கொண்டு வந்த, என்ன ஏதாவது தொலைச்சிட்டியா அப்படின்ற விஷயங்கள். ஆனால் குழந்தை உள்ள வந்த உடனே யாரெல்லாம் அங்கே நேராக வந்தோடனே ஒரு ஹக் பண்ணுவீங்க? சூப்பர், மேடம் சொன்ன மாதிரி யாரெல்லாம் லவ் யூடா செல்லம் அப்படின்னு சொல்லுவீங்க? கம்மி இல்லை? ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க குழந்தைங்க கிட்ட. அதுங்க பேசுகிற கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா,
உன்னோட ஒரு ஹக் எனக்கு போதுன்றதான் வந்தோடனே அந்த குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்கும். இது பெரிய மாறுதல் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னா அந்த குழந்தை நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதோட கேட்வே என்ன அப்படின்னா ஒரு ஹக் தாங்க. அந்த ஒரு ஹக்கை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க. டே இது பண்ணியா, சாப்பிட்டியா, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தியா, எல்லாமே கேட்கலாம். இன்றைக்கி நாள் எப்படின்றது கேட்கணும். ஏன்னா அது வீட்டுக்கு வரும்போதே என்ன திங்க் பண்ணிட்டு வருவாங்க குழந்தைங்க, அம்மா இன்னைக்கு நான் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொல்லணுன்ற ஆசையில் தான் வருவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி அது ஈர்த்து அந்த குழந்தைங்கள உங்கள்கிட்ட பேச வைக்கணும் ஃபஸ்ட். இதுதான் அந்த குழந்தைங்க என்ன நினைக்குதோ அதை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயமா இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் கம்பேரிசன். நம்ம பழைய காலத்தில் பாருங்களேன், நம்ம என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத பேரண்ட்ஸ் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. நீ இப்படி படிச்சியா, அவனோட இவ்வளோ மார்க் கூட எடுத்தியா, அந்த கேள்வி இருந்திருக்கவே எடுத்திருக்காது. ஸோ அந்த கேள்விகளெல்லாம் முன்னாடி இல்லாதப்ப நமக்கு என்னென்னா நம்ம நினச்சா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் படிப்போம். ஆனால் அந்த ப்ரெஷர் நம்ம மைண்டில் இருக்காது. வின் பண்ணிடு, இது வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாரு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும். அங்கே கம்பல்ஷனாக அது மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது இந்த காலத்தில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், ஆனால் அவனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த பிள்ளைக்கு ஓகே, அதை தாண்டி நான் என்ன பண்ணணும் அதுவாக யோசிக்கிறதுக்கு முடிவு பண்ணும். மூணாவது அடுத்து நான் பார்க்குறது என்னன்னா, நீதியை நான் சொன்னாங்க காலையில், ஆல் டைம் நம்ம எல்லாத்துலேயும் எல்லாரும் என்கேஜாக இருக்கிறது எதுலங்க? நம்ம பிள்ளைங்க இல்லை, நம்ம என்கேஜாக இருக்கிறது எதில்? ஃபோனில் இல்லையா? ஒர்க் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கையில் ஃபோன் எடுத்து தான் ஸ்க்ரோல் பண்ணுறோம். பார்த்ததை தான் செய்யும் மேடம் சொன்னாங்க. நம்ம சொல்கிறத சொல்லி கொடுக்குறத தாண்டி பார்த்ததை தான் அந்த குழந்தைங்க செய்யும்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஏஜில் என்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டுருப்பீங்க இப்போ கூட ஞாபகம் இருக்கும். வெளியே நம்ம நொண்டி விளையாண்டுருப்போம் இல்லையா, ஒளிஞ்சு விளையாண்டுருப்போம். எல்லாமே மைண்டில் ஒரு சீனாக ஓடிட்டுருக்கோம், லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. அதெல்லாம் நேரத்தை திருடுற விஷயம் நம்ம சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். இப்போனா ஜஸ்ட் வி ஆர் நாட் கிவிங் சீன் இன் தேர் லைஃப். ஒரு சீனை க்ரியேட் பண்ணி உன் லைஃப்பில் நீ ஞாபகம் வச்சுக்கோ நம்ம கொடுக்கறது இல்லை, ஸ்க்ரீனை பாருன்னு விட்டுறோம். இல்லை ஒரு நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமா, இந்தாடா ஃபோன் வச்சுக்கோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லிடுறோம். பட் என்னன்னா குழந்தைங்களுக்கு லவ் அப்படின்ற லாங்குவேஜ் என்னன்னா நீங்கள் கொடுக்குற டைம் தான். டைம் இஸ் த லவ் லாங்குவேஜ் டு தம். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் அவங்க கூட விளையாடுறீங்க. யாரெல்லாம் வீட்டில் நைட்டு ஸ்டோரி சொல்வீங்க பிள்ளைங்களுக்கு தூங்குறதுக்கு? இப்போ கதை சொல்கிறோமா? கார்ட்டூன் சொல்லுது இல்லை, கார்ட்டூன் தான் கதை சொல்லுது, நம்ம கதை சொல்கிறோமானா கிடையாது. ஸோ ராத்திரி கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு ஸ்டோரி குழந்தைங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க. வீட்டில் உட்காந்து விளையாட ஆரம்பிங்க. அட் த சேம் டைம் டிசிப்ளின் நிறையா சொல்கிறோம் இல்லைங்க, நீ வந்தால் எடுத்த இடத்துல வைடா, ஹோம்ஒர்க்ஸ் கரெக்டாக பண்ணுறா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஹக் வித் த டிசிப்ளினை கொடுங்க. ஒரு ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சொன்ன உடனே அந்த லாங்குவேஜை லவ்வாக எடுத்துக்குமா, நீங்கள் என்ன சொன்னாலும் அது கண்டிஷனாக தெரியாது, அதுக்கு ஆட்டோமேட்டிக் அதை என்ன பண்ணிவிடுங்க, செய்ய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரி, அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களோட மைண்ட் செட் வளர்கிற வரைக்கும் அந்த முதல் 5 விஷயத்தில் பிரெயின் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்குமா. எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுமா. நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ என்னெல்லாம் செய்கிறீங்களோ, ஸோ ஜென்ரலாக எல்லாம் சொல்கிறது தான், குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண சத்தமாக பேசாதீங்க, அது எல்லாமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ எந்த விஷயம் சொல்கிறாங்களோ அவங்கள தாண்டி உள்மனசு என்ன பண்ணுமா, அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடுமா. அப்போ முதல் 5 வயசில் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இதே மாதிரி தான் மோட்டிவேஷன் புஷ்அப் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்கங்க, எப்பயாவது டவுன் ஆகிடுறாங்க, காம்படிஷன் வச்சாங்க அதில் நான் ஜெயிக்கலமா அப்படின்னு சொல்கிறாங்க, மோட்டிவேஷன் பண்ணுவோம் தானேங்க, பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாதான் டேலண்ட்டை கண்டுபிடிக்க முடியும், நான் இல்லைன்னே சொல்லலை. முக்கியமாக அம்மாக்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு உள்ள டேலண்ட் எப்போ வெளியே வரும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் அவங்க கூட பேச ஆரம்பித்தா, இன்னொன்று செய்ய ஆரம்பித்தா. ஸோ எனக்கு ஒரு பொண்ணு தான் காலேஜ் படிக்கிறா சென்னையில்.
ஸோ அவள் ஸ்கூல் டைமில் எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்கிறதுக்கு தயங்குவா. அப்போ நான் என்னன்னா அவளுக்கு சொல்லி இதெல்லாம் உனக்கு நல்லா வருண்டானா அவளுக்கு அந்த நம்பிக்கை என்னால் கொடுக்க முடியல. ஸோ என்னென்னா டான்ஸ் நீ சூப்பராக ஆடுவடா. ஓ அப்படியாம்மா, இருக்கட்டும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். வீட்டில் நான் டான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், கூட ஆட ஆரம்பித்தான். அப்புறம் டான்ஸ் ஸ்கூலில் நான் சேர ஆரம்பித்தேன். கூட நானும் அவளும் சேர்ந்து போனோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சுன்னா செமையாக பண்ணலாம், அம்மா பண்ணுறாங்க நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டா. ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, ஆனால் போய் ட்ரை பண்ணுறதுக்கு பயம். ஸோ லீவில் ஸ்விம்மிங் கிளாஸ் நான் போன உடனே அவளே சேர்த்து மார்னிங் கிளாஸ் நீ சாயந்தர கிளாஸ் நான் வா அப்படின்னோடனே அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க ஆரம்பித்தா. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் தனிவேல் சாரும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸ். முன்னாடி இந்த மாதிரி ட்ரைனிங் ஸ்கூல் காலேஜ் எல்லா பிளேஸ்லேயும் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ இதை அவள் பார்த்துட்டு இருக்கும்போது கூட எல்லா பிளேஸ் நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது முன்னாடி நீ எப்போ பேசுகிறியோ அப்படா தான் நீ எல்லாருக்கும் ஒன்றை நீ காட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ எல்லா விஷயத்துக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசுறதுக்கு ஷீ இஸ் ஸோ ரெடி. அப்போ என்னன்னா யூ ஆர் த ரோல் மாடல். அவங்களுக்குள்ள உள்ள விஷயத்த ஒரு சின்ன புஷ்அப் கொடுக்கறது யாரால் முடியும் அப்படின்னா விமன் ஆஸ் அ மதர் நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்மளோட பார்ட் ரொம்ப சின்னதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அம்மா கிட்ட இருந்தால் குழந்தைங்க எல்லாமே எடுத்துக்கும். நம்ம ஏதாவது விஷயத்துக்கு உடஞ்சி போகிறோமா அதை பார்த்து அதை தான் ஃபீல் பண்ணும். ஆனால் உடையிறது தப்பே கிடையாது. வெளியே வந்துட்டேன்டா அம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா என்றைக்குமே அந்த குழந்தைங்க உடையவே விடாது. ஸோ கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட தான் எடுக்கிறாங்க, ஒரு புஷ்அப் உங்கள்கிட்ட தான் எடுக்கிறாங்க, உங்களை ரோல் மாடலாக உங்ககிட்ட தான் எடுக்கிறாங்க. அட் த சேம் டைம் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் அங்கே ஒரு பார்ட் நீ கொடுத்தா போதுண்டா அது ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்ற கொடுக்குற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஆஸ் அ விமன் நமக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லா பிளேசஸ்லேயும் ஷைன் பண்ண வைக்கிறோம். நம்ம ஷைன் ஆகிறோமான்னு விமன்ஸ் டேக்கு ஒரு லைன் சொல்லணும்ல. ஆரியால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாருமே மேம் சொன்னாங்க அது மாதிரி செய்கிறீங்களாங்க வீட்டில், இல்லை கல்யாணம் ஆன அப்புறம் விட்டுட்டிங்களா? எங்கே மேம் இல்லையா? வெளியே நீங்கள் போயிட்டு செய்யாட்டி கூட பாட பிடிக்குமாங்க? சூப்பருங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு ரூமில் உங்களுக்காக நீங்கள் பாடுங்க. கேட்குறாங்க கேட்கல அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மொமெண்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட டைம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஸ் அ டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக நானும் என் குழந்தை 2nd 3rd படிக்கிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜேசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வழியாக வரும்போது நம்மளோட பேஷன் எங்கே போச்சு, பாடுறது நமக்கு ரொம்ப பிடிக்குமே எங்கே போச்சுன்னு யோசிக்கும் போது மேம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பின்னாடி பேக்ரவுண்டில் பேக் போனாக ஹஸ்பண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பேச முடியும். தேர் ஐ ஹேட் தனிவேல் பாண்டியன் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ ஒரு ட்ரெயினராக இருக்கேன், ஒரு சிங்கராக இருக்கேன், ஒரு டியூன் கம்போசராக இருக்கேன், ஒரு லிரிசிஸ்டாக இருக்கேன். எவ்ரிதிங் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஆனால் அப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். ஸோ இது ஏன் முக்கியமாக நான் குழந்தைய தான் வளர்த்துட்ருக்கேன்ல, எனக்கு பிரச்சனை இல்லையே, வீட்டில் சினிமா ஃபினான்ஷியலாக சூப்பராக தானே இருக்குது, எனக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்கே, எல்லாம் ஓகே. உங்கள் ஐடென்டிட்டி எங்கன்னு யோசிங்க. விமென்ஸ் டேயில் நம்ம ஹாப்பி விமென்ஸ் டே சொல்கிறத விட எனக்கு சமைக்க பிடிக்கும், சூப்பர்டா, அதை வச்சு ஏதோ ஒரு விஷயம் ஐடென்டிட்டியை வெளியே காமிங்க, தப்பே கிடையாது. ஷைன் எவ்ரிவேர் அஸ் அ விமன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு நல்ல பேரண்டாக குழந்தைங்களை நம்ம வளர்ப்போம், ஷைன் பண்ண வைப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மேம் அண்ட் நிதி சார். Thank you for your motivating speech, ma'am. So I request our chairman and correspondent to honor our chief guest. மேம் சொன்னாங்க பேக் போனாக இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு. இங்கே நாங்கள் இருக்க நிறைய டீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்து இங்கே நாங்கள் பேசுகிறவங்க தான். ஸோ தனிகை சாரோட ட்ரைனிங்னாலே எங்களுக்கு பயம் இருக்காது, ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போவாங்க. இவ்வளோ தூரம் நான்லாம் ஸ்டேஜில் திக்குவேன். இப்போ நாங்கள் இவ்வளோ மைக் முன்னாடி பேசுகிறோன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம தனிகை வேல் பாண்டியன் சார் தான். தேங்க்யூ சார். I need to say something about her. எல்லாருமே ரீல்ஸ் பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராமில். அங்கே அனு மேம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் பண்ணுற லூட்டி சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கிரேட் ஃபேன் நான் அவங்களுக்கு. ஏப்பா அப்படின்னு சொல்லியே அவங்க அந்த ரீல்ஸை பார்த்தாலே மைண்டு ஃப்ரீ ஆகிடும். நான் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஒரு பர்சன் என்னன்னா
who is living for her passion. A great appreciation to you, ma'am, for giving time for your passion and doing it successfully. ஸோ சார் அப்போவே சொல்லியிருந்தாங்க என்ஜிஓ காலனியில் ஐஇபிடின்னு ஒரு விஷயம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இண்டிகோ ஏர்லி பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு. இப்போ அதிலிருந்து ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு நாங்கள் இங்கே ஷோ பண்ண போகிறோம். இட்ஸ் எ லிங்கிங் மெமரி. ஒரு கார்டை ஃப்ளாஷ் பண்ணுவாங்க, அந்த கார்டில் இருக்க பிக்சருக்கு குழந்தை வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணும். ஸோ அது வந்து ஃப்ளாஷிங் செகண்ட் தான். ஸோ இதை இப்போ பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸும் நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் கொடுக்குறோம். Once a snowman with a helmet riding a helicopter came into the zoo located in India. He saw a wonderful scarecrow with wings peeping through the window and shocked to see a musician carrying a saxophone covered with paper bag blowing bubbles while eating ice cream with shell on top of it. On seeing this, a mermaid with long hair ran into the stadium made of wooden stick covered with net and feels hungry, eating a mango and sat under a tree. It's sad to watch the soccer match of a friend owl and monkey wearing skates and knee pads for play. When they become tired, a myna who was also watching the match went with Rose to call the mouse, who came to treat them with and gave some banana and chocolate for strength. When the alarm struck 12, the match got over and all the friends came back home for lunch and asked their mother starfish and to cook egg and went to see the zookeeper who was eating papaya and all the friends in the spaceship to landed on moon. When they landed on moon, they hear the sound of guitar played by a beaver in a tunnel cooking seaweed, veg on a scale to eat with sauce and peanut. But the scary scorpion crawled into it and made the food as circle shape. Took a camera to take a picture. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து நம்மளோட என்ஜிஓ காலனியில் வந்து ஒரு போன ஜூன்லேருந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இது டே 1 நடந்த விஷயம் இல்லை. குழந்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ரோக்ராமில் அவங்க எங்கள் கூட வராங்க ட்ராவல் பண்ணி. ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த ஐஇபிடிக்குள்ளே இருக்குது. இப்போது உங்களுக்கு இதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணுன்னா என்ஜிஓ காலனியில் சாட்டர்டேஸில் இந்த செஷன் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே நாட் ஃப்ரம் தச்சநல்லூர், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் 2 to 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஐ இன்வைட் சுபர்த்தனா மேம் டு கிவ் த கிஃப்ட் ஃபார் த கிட். ஸோ ரொம்ப டிலே பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் தான். பிஃபோர் தட் 2 லக்கி ட்ரா வின்னர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இப்போ பண்ணது வந்து அவங்க லிங்கிங் மெமரி. அதில் வந்து கார்டு ஃப்ளாஷ் பண்ணும்போது ஒரு பிக்சர் வருது. அந்த பிக்சரில் இருக்க நேம் சொல்ல மாட்டாங்க. அந்த நேமை வச்சு, அந்த பிக்சரை வச்சு ஒரு வேர்ட் மேக் பண்ணுவாங்க. செகண்டாக வர்ற பிக்சரை ரிலேட் பண்ணி ஸ்டோரி மேக்கிங் மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மக்கு, ஆப்பிள், ஒரு நைஃப் இப்படின்னு ஒரு 3 வேர்ட் கொடுக்குறாங்க. இதை வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்பிள் கத்தியை வச்சு ஆப்பிளை கட் பண்ணி மக்குள்ள போடுவோம். இவ்வளோ தானே விஷயம். ஸோ இந்த மாதிரி அந்த பிக்சர் வச்சு இது ஆல்மோஸ்ட் ஒரு 50 கார்ட்ஸுக்கு அந்த குழந்தை சொல்லுது. இதில் இன்னும் 50 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் வேணால் பர்சனலாகவே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
now it is the exciting part. Our little stars are ready to showcase their wonderful talents. Let's encourage them with a big round of applause. Our first event is welcome speech by our kid. So our little champ Veda going to welcome. Good morning to everyone. I am Vedat. Our eagerly awaiting moment starts now. First, Akshaya is going to deliver a welcome speech. A very happy and colorful good morning to everyone. I am very glad to meet you all together. Respected chief guests, my teachers, loving parents, and my dear friends. This day is a very special and shining day, and for all our school, this annual day is a day of talent, teamwork, and togetherness. Kindly enjoy this our program. Thank you. Have a nice day. Next, coming up, senior KG and junior KG kids dance. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை சல 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 ரெட்டை கிளவி தக
லக்கி ட்ரா வின்னர் பார்த்துடலாம். ஸோ முத்துலக்ஷ்மி, தச்சநல்லூர் டீச்சர் முத்துலக்ஷ்மி அண்ட் தமிழ் செல்வி அருள்குமரனோட பாட்டி தமிழ் செல்வி. We are rapid rhymes. One jump so far, two, I see you. Three, clapping three, four, dancing four, five, and so five, six, game of six, seven, and two seven, eight, give for eight, nine, all nine, ten, soft to ten, numbers, off of feet, single namby, happy free, ஒன்று இரண்டாவும் உயர்ச்சி படிச்சா படை கூடும், இரண்டு நான்காரும் இனிக்கும் பேச்சை புகழ் பூடும், மூன்று ஆறாவும் உயர்ச்சி வேறாவும், நான்கு எட்டாவும் அடக்கம் பின்னரோ, ஐந்து பத்தாவும் அம்மை மணித்தா துயர் போவோம், தேங்க்யூ. குட் மார்னிங் மம்மி கி லக்கி கோ பாப்பா லலிதா கோ தாதா கி சஸ்மா கோ தாதா கி சஸ்மா கோ கிலாதி கலி கோ பவானி காரி கோ சுடங்கோ சந்தங்கோ சாரி குயினா கோமரா if you want something what do you say I will say peace that's what they say if you want something if you want someone if you want say what do you say I will say sorry that's what they say if you want something what do you say only say thank you that's what they say if you want sneeze what do you say I will say excuse me that's what you say ஆலமரத்தே விளையாடு அணிலே கைத்தட்டு கோல் பாட்டு கொலியே தாயாட்டு எல்லோருமே ஆடு கேட்டு பாட்டு ஆடிக்கிட்டு எல்லோருமே பாடிக்கிட்டு ஒன்னா இல்லா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு தேங்க்யூ put your right hand in put your right hand out put your right hand in and shake it all about do the boogie woogie tear yourself and
your left leg in and shake it all about. Do the boogie woogie, do the boogie woogie, tear yourself around. Left hand in, put your right hand out, put your right hand in and shake it all about. Do the boogie woogie, do the boogie woogie, tear yourself around. Good morning, good morning, good afternoon, good evening, good night, good night. See, nice to meet you too. Nice to meet you. Nice to meet you too. See you, see you. Goodbye, goodbye. Thank you. Ravivar, Sunday, Somer, Monday, Mangalvar, Thursday, Budhvar, Wednesday, Guruvar, Thursday, Shukravar, Saturday, Fourth Monday, mango, anar, pomegranate, apple, banana, papaya, grapes, amrut, guava, watermelon. Thank you. Good morning to everyone. I am Kayalvili Vijay Kumar. Next our pre-KG kickstands. बुम्बरा बुम्बरा शाम रंग बुम्बरा 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 शाम रंग बुम्बरा आए हो किस बगिया से हो तुम बुम्बरा बुम्बरा शाम रंग बुम्बरा 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 शाम रंग बुम्बरा आए हो किस बगिया से हो तुम भंवरे ओ शाम भंवरे खुशियों को साथ लाए मेहंदी की रात में तुम लेके सौगात आए
மார்பிளை வரவேற்கிறேன். செல்போன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச கனிஷ்கரை அழைக்கப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கனிஷ்கா. நானே பெல்ட் செல்போன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். கடவுளின் அற்புதமான படைப்பு மனிதன். மனிதனின் அழகான படைப்பு செல்போன். கண்ணுக்கு மழை அழகு, கைக்கு செல்போன் அழகு. ஆஹா, அந்த பாட்டு கேட்க ரொம்ப அழகா இருக்கே. வீடு கட்ட தேவை கல்லு, வாழ்க்கைக்கு தேவை செல்லு. 60 வயது பார்த்தியும் விருத்தியா காட்டுறது இந்த செல்போன் தான். இது எப்படிங்க கெட்டதா இருக்க முடியும்? ஆகவே இந்த செல்போன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் என்று கூறி என் முறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்போன் வாழ்க்கைக்கு கெட்டதில் பேச வீரபாகுவை அழைக்கப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வீரபாகு. நான் செல்போன் வாழ்க்கைக்கு கெட்டதுன்னு பேச வந்திருக்கேன். கண்ணுக்கு மை அழகுதாங்க, ஆனால் கண் இருந்தால் தானே மைய போடுதோம். சின்ன வயசில் செல்ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணே காணாமல் போயிடும். சின்ன வயசில் எத்தனை பிள்ளைங்க கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? பாட்டி யாரு பூட்டி யாருன்னு தெரியாமே இந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதே இந்த செல்ஃபோன் தாங்க. செல்ஃபோன் வாழ்க்கைக்கு கெட்டதுதான் என்று கூறி ஒரே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்ஃபோன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச ஆதவ் பிரவீனை அழைக்கப் போகிறோம். என் பேர் ஆதவ் பிரவீன். நான் செல்ஃபோன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். நம்மளை ஸ்மார்ட்டாக ஓடுறதுக்கு காரணமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. செல்ஃபோன் அழகுக்கு மட்டும் இல்லைங்க, ஆழத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. பியூட்டி டிப்ஸு, பாட்டிக்கு பழைய டிப்ஸு, கிட்ஸுக்கு குட்டி டிப்ஸு, ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பு டிப்ஸு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. செல்ஃபோன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னா இந்த கூறி முடிய முடிக்கணும். நன்றி, வணக்கம். செல்ஃபோன் வாழ்க்கைக்கு கெட்டதுன்னு பேச அத்வைத்தை அழைக்கப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அத்வைத். நான் இப்பொழுது செல்போன் வாழ்க்கைக்கு கெட்டதுன்னு பேச வந்திருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்காங்க. இங்கே யார் ஆரோக்கியமாக இருக்காங்க? கண்டாட்டல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்ம சாதை ஏற்றிக்கிட்டு நம்ம ஃபோனை பார்க்கும், ஆனால் அவங்க சாதை வாங்கிட்டு நம்ம கண்ணை பார்க்காங்க. யாருங்க ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்காங்க? அதெல்லாம் சொல்லுது செல்ஃபோன் வாழ்க்கைக்கு கெட்டதுனால் என்று கூறிய முறை நன்றி, வணக்கம். செல்ஃபோன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச வேதாவை அழைக்கப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேதா சத்தினம். நான் இங்கே செல்ஃபோன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். மார்ட்டின் கூப்பர் செல்ஃபோனை கண்டுபிடிக்கலன்னா என்ன இருக்கும்? லாக்டவுன் டைமில் நம்ம லாக் ஆகாமல் இருந்ததுக்கான செல்ஃபோன் தாங்க. கொஞ்சம் கூட நன்றியே எல்லாம் பேசி என் நன்றி கொன்றாருக்கு உயிமின்னா உயிமில்லை செய் நன்றி கொன்ற மகற்றே. இத்திருவர் அவர்களே சொல்லியிருக்காங்க. கொரோனா டைமில் பக்கத்து வீட்டில் கூட பேச முடியாதவங்க ஃபாரினில் கூட பேசிக்கிட்டோம். ஆபத்து காலத்தில் உதவுவனே சிறந்த நண்பன். ஆகவே இந்த நண்பன் நல்லவனே என்று கூறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்போன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பேச செல்போன் வாழ்க்கைக்கு எட்டதுன்னு பேச லிங்கேஷை அழைக்கப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லிங்கே. நான் செல்போன் வாழ்க்கைக்கு கெட்டது பேசுறேன். மார்ட்டின் கூப்பர் இந்த செல்போனை கண்டுபிடிச்சதும் மார்ட்டின் கூப்பர் தான். ஆனால் மார்ட்டிக்கு
வாழ்க்கைக்கு கெட்டதுதான் என்று கூறிய ஒரே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் ரொம்ப நல்லா பேசுனீங்க. செல்போன் வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஃபோன் அடிச்சா எடுங்க, ஆனா அடிக்ட் ஆகாம இருங்க. வீடு கட்ட தேவை கல்லு, வாழ்க்கைக்கு தேவை செல்லு. ஆரோக்கியத்திற்கு அழிவு இருக்கா என்பது நம்ம பயன்பாட்டை பொறுத்தது. ஆகவே இந்த செல்போன் பயன்பாடு ஆரோக்கியமாகவே இருக்கட்டும் என்று கூறி என் தீர்ப்பை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். தச்சநல்லூரோட சிக்னேச்சர் ஈவெண்ட் வருஷம் ஒரு பட்டிமன்றம். எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கே பார்க்குறதுக்கு ஒரு என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸ்டேஜில் பாருங்கன்றவாங்க. இந்த பட்டிமன்றத்தில் பெஸ்ட்டு தச்சநல்லூர் தான். அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே தீரணும் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இண்டிகோ ஏர்லி பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐபிடி சொல்லியிருந்தோம்ல, அதில் இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். சார், ஃப்ளாஷ் பண்ணுற டைமில் பிக்சரை பார்த்து குழந்தைங்க அதோட பேர் சொல்ல போகிறாங்க. ஸோ ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்க, ஃப்ளாஷிங் டைம் தான் அந்த அவங்க அந்த பேர் சொல்ல போகிறது. அபி சுபவர்ஷினி அண்ட் ராம் மித்ரவேல். Macaw, mosquito, swallow, delcotinal, parrot, airplane, bag, bucket bag, bowling bag, clutch, bucket bag, duffel bag, envelope bag, fold-out clutch, hobo bag, laptop bag, satchel bag, shoulder bag, different bags. Tulips, Nilita, Princess Wedding, Flaming Parrot, Julil, Sweetheart, Unicorn, Black Parrot, Big Smile, Talda, Linforia, Ilakondal, Persemble, Bangandiles, Tulips. Hobbies. Playing music and instrument, listen to music, playing chess, gardening, fishing, surfing, camping, reading, singing, cooking, painting, dancing. Hobbies. Sports. Archery, hockey, billiards, windsurfing, bowling, fencing, skiing, golf, squash, surfing, rugby, table tennis, sports. Different balls. Tennis ball, rugby, basketball, golf ball, soccer ball, badminton shuttlecock, bowling pin, baseball, cricket ball, volleyball, billiards, softball, sabatakra ball, hockey ball, different balls. Different laces. Running lace, cycle lace, motorbike lace, car lace, fan and on-car lace, horse lace, camel lace, bullock lace, dog lace, rowboat lace, sleigh-boat lace, sleigh-boat lace, horse lace, different laces. Things made of plastics. Furniture, water bottle, cutleries, toys, plane, automobile parts, covers, balls, medical equipments, dashboards, storage boards, lunch boards, bangles, things made of plastics. Thank you. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.